அவர் வந்து எழுந்து மோஷன் போற அளவுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவரே வந்து இப்போ பிரகாஷ் சார், ராஜகோட்டை. பார்த்தீங்கன்னா என் தாய் மாமாவுக்கு வந்து மேடம் பெராலிசிஸ் அட்டாக் ஆகி ஒரு 9 வருஷமா அவர் வந்து எழுந்து நடக்கவே முடியாம இருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் இயர் வந்து அவரால் பேசவும் முடியல. எழுந்து வந்து யூரின் பாஸ் பண்றதாகட்டும், மோஷன் போறதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒருத்தர் தூக்கி தான் போனோம். இப்போ ஒரு 15 டேஸ் ஒரு 20 டேஸா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து முன்னாடி ஒரு 15 பிரிச்சு கொடுத்தேன். அப்புறமா வந்து ஒரு 15 பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு 3வது நாள்ல இன்னொரு ஷாஷி எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அவரும் ஆட்டோமேட்டிக்கா வந்து காலெல்லாம் லைட்டா வந்து அசைறது, அப்புறமா வந்து கொஞ்சம் யூரின் வந்து நல்லா ஃப்ரீயா போகுதுப்பா, இப்போ மோஷன் நல்லா போகுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு 4th 5th டேல வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களே வந்து 2 பாக்கெட்டை போட்டு சீக்கிரமா வந்து அது ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சிட்டாரு. ஒரு ஒரு பேக்கை 2வது பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 பிரிச்சு கொடுத்தேன். அப்போ 8 பிரிக்கும் போது என்னாச்சு, அவங்களுக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கீழே எடுத்து வச்சாங்க. அந்த கட்டில் கீழ இருந்து எழுந்து கீழே வச்சு எழுந்து உட்கார்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ 3வது பாக்கெட் கொடுத்துருக்கேன். இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூம் நானே போறேன்ற ஸ்டேஜ்ல வந்து ஸ்டிக்கெல்லாம் எடுக்க முயற்சி பண்றாங்க. இது இது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. எங்க ரிலேஷன் சர்க்கிள்ல எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. அப்புறமா எங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப 350 450 சம்திங் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. இப்போ ஒரு 280 உள்ள 250 280 அந்த ரேஞ்ச் இருக்குது.